இந்த ஜாதகர் வந்த உடனே பார்த்த உடனே சில விஷயம், நீங்க வலிமையானவர்னு, லக்கணம் தான், லக்கணாதிபதி அங்கே இருக்காரு, புதனும் அங்கே இருக்கு, குருவும் அங்கே இருக்கு, சூரியனும் இருக்கு. இவர் எப்படிப்பட்டவர் சொல்றேன் பாருங்க. செவ்வாய் ஆட்சி பெற்றவர், குருவோட சேர்ந்தார், நல்லவர். குருவும் புதன் திப்பலம், யூகமானவர், வணிகம் செய்வதற்கு ஏற்றவர். 10ஆம் அதிபதி லக்கணத்துல 2, 5 கூடையவர். அதாவது குடும்பத்தின் மேலேயும் வருமானத்தின் மேலேயும் இவருக்கு அக்கறை இருக்கும். லக்கணத்தை குரு இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. புதன் யார்கிட்ட எப்படி பேசி வணிகம் பண்ணணுங்கிற அமைப்புல இருக்கு. சகோதர விஷயத்துல செவ்வாய் சேர்ந்துருச்சுல, உறவு முறை சரியில்லை அப்படின்னாரு. இந்த அப்ப கிரகத்தோட உறவுகள் நெருங்கி இருக்கிற தன்மை சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா, அதோட அளவீடுகள் என்ன, இதையெல்லாம் பார்த்தோம்னா சரியா பல்ல சொல்லிடலாமுங்க. இவர் பலசர கடை வச்சிருக்காரு. தொழில் 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 சிந்தனை தான் இவர்கிட்ட. அப்ப கிரகங்கள் கொடுக்கறது தான் இது. 2ஆம் இடத்துல சனி இருக்கு, வருமான தடையா? கிடையாது, வருமான தடை இல்லை, சுபத்துவமா தான் இருக்காரு. அப்ப சுபத்துவம் ஜாஸ்தி இருந்து பாவத்துவம் கம்மியா இருந்தா அதை கழிச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். அதைத்தான் நான் சொல்றேன், சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை பார்க்கணும் அப்படிங்கிறது. வந்தவுடனே நீங்க திறனான ஆளு, குழந்தைகளை பிடிக்கும், வருமானம் செய்யணும் பிடிக்கும், நல்ல யூகமா இருக்கிறதுக்கு பிடிக்கும், தொழில் சிந்தனை உங்களுக்கு இருக்கு, தொழில பெரிய நல்ல அமைப்புல பார்ப்பீங்க, மிக வலிமையான ஆள் நீங்க அப்படின்னு சந்தோஷமாக கட்டணத்தை கொடுத்துட்டு வரும்பொழுது அடுத்து உங்கள்கிட்ட தான் பார்ப்பேங்கிற அமைப்பை சொன்னார். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம தெளிவாக பார்த்தோம்னா ஜோதிடத்தை எது இருக்குங்கிறத தெளிவா பார்த்து எங்கே சுத்தாம பார்த்தோம்னா நான் மட்டும் இல்லை அனைவருக்குமே நல்ல வெற்றி கிடைக்கும். இதுதான் ஜோதிடம்.